சாசுகேவுக்கும் ஒரு பெரிய பேட்டில் நடக்கும். இவங்க 2 பேருக்கும் நடந்த பேட்டில் அனல் பறந்துச்சுங்க. இட்டாச்சி சாசுகேவை ஒரு சின்ன பையனை ட்ரீட் பண்ற மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தான். ஆனா சாசுகே இவ்வளவு நாள் இருந்த பழி எல்லாத்தையும் இட்டாச்சி மேல காமிச்சாங்க. அந்த பேட்டில்ல இட்டாச்சி நினைச்சிருந்தா சுலபமா ஜெயிச்சிருக்கலாம். சாசுகேவோட பவர் எவ்வளவுன்னு இட்டாச்சி உச்சிகா செக் பண்ணிட்டு இருந்தாரு. சாசுகே முழு பவரையும் யூஸ் பண்ணி இட்டாச்சி உச்சிகாவை டிஃபீட் பண்றாருங்க. திடீர்னு இட்டாச்சி உச்சிகா எழுந்து வந்து சாசுகேவை அட்டாக் பண்ணவருன்னு பார்த்தா சாசுகே மண்டையிலேயே ஒரு தட்டு தட்டி இருப்பாரு. அந்த இடத்துல இட்டாச்சி உயிரையும் விட்டு இருப்பாரு. அந்த இடத்துல சாசுகே நினைச்சது நம்ம இட்டாச்சி உச்சிகாவை கொன்னுட்டோம்னு நினைச்சிருப்பா. ஆனா உண்மையிலேயே இட்டாச்சி எப்படி இறந்தாருன்னு தெரியுமா? மங்கிக்யூ சரின்கான அதிகமா யூஸ் பண்றதுனால அந்த கண்ணுல ஏற்பட்ட பிரச்சனையின் மூலமா தான் இட்டாச்சி உச்சிகா உண்மையிலேயே இறந்தாரு. அதுக்கப்புறம் 4th கிரேட் நிஞ்சா வார் நடக்கும். அதுல இட்டாச்சியை மறுபடியும் ரீஅனிமேஷன் ஜுட்சு மூலமா உயிரோடன் கொண்டு வந்திருப்பாங்க. உயிரோட வந்து இட்டாச்சி காபுட்டோவை கொன்னு போட்டு அந்த ரீஅனிமேஷன் ஜுட்சுவையும் பிரேக் பண்றாருங்க. இட்டாச்சி காபுட்டோவோட ஜுட்சுவை பிரேக் பண்ணதுனால தான் இந்த 4th கிரேட் நிஞ்சா வாரே முடிவடைஞ்சது.